பொதுவாங்க எங்கள் கள நிலவரம் எங்கள் ஆரம்பமே உங்களுக்கு நீங்கள் எல்லாம் வந்தீங்க, எல்லா தொலைக்காட்சியும் படம் பிடித்தீங்க. முதலாக எங்களுடைய மனு தாக்கல், வேட்பு மனு தாக்கலுக்கு ஒரு பெரிய பேரணி, தமிழ்நாட்டிலே அதிகப்படியான கழகத் தொண்டர்கள், தோழமை கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டாங்க. மிக சிறப்பாக இருந்தது, உங்களுக்கு தெரியும். அப்புறம் 4 தொகுதியில் ஆலோசனை கூட்டம் போட்டோம். மதுரை பொறுத்தளவுக்கு 2 தொகுதிக்கு ஏற்கனவே புறநகரில் மாவட்ட செயலாளர், புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர், தேர்தல் பணிக்குழு உறுப்பினர், கோட்டத்திற்குரிய முன்னாள் மேயர், திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் ஏற்கனவே மேலூரும் கிழக்கு தொகுதியும் போட்டாங்க. அங்கேயும் மிகப்பெரிய எழுச்சியான ஒரு வரவேற்பு, இந்த தோழமை கட்சியினுடைய ஒத்துழைப்பு மிகப்பெரிய எழுச்சியாக ஏற்பட்டிருந்தது. அதே மாதிரி மாநகர்லையும் பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சி சார்பாக நடத்தப்பட்ட முதலாக நடத்தப்பட்ட டாக்டர் சரவணன் வர்றதுக்கு முன்பாக அறிவிக்கிறதுக்கு முன்பாக நடத்தப்பட்ட கமலம்மாள் அருணாசலம் கல்யாண மகமே நிறைந்து வழிந்தது இந்த பூத்து கமிட்டி உறுப்பினர்களை. அது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கினது. அப்புறம் தொகுதி வாரி போனோம். அப்போ நிறைய கட்சிகள், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, புதிய தமிழகம் போன்ற கட்சிகளுடைய தொண்டர்கள் சாரையாக வந்தாங்க. மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டது. அதே மாதிரி விந்தியா எங்களுடைய கழகத்துடைய கொள்கை வரப்பு இணைச் செயலாளர் 4 தொகுதிக்கு வந்தாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க. மிகப்பெரிய எழுச்சியை கண்டோம். நேற்றைய தினம் எங்களுடைய வேட்பாளர் வாக்கு கேட்கின்ற பகுதியை மேற்கு தொகுதியில் தொடங்கினார். காலையில் புறநகர் பகுதியிலும் மாலையில் மாநகர் பகுதியிலும். புறநகர்லேயும் பெரிய எழுச்சி, மாநகர்லேயும் எழுச்சியாக இருக்குது. இன்றைக்கு மத்திய தொகுதியில் போகிறோம். மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க என்பதை, அவங்க கொடுக்குற வரவேற்பு, அவங்க கொடுக்குற ஆதரவு, தோழமை கட்சியினுடைய ஒத்துழைப்பு, இதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அவர் டெபாசிட் வாங்குவாரா என்பதுதான் தெரியல. அவரே இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க கருத்து கணிப்பு, இன்னும் அவர் களத்துக்கு வந்தார்னா தான் தெரியும். எங்களுடைய வேட்பாளர் அருமையாக சிம்பலிக்காக காமிச்சிட்டார். அவரை பற்றி எதுவுமே பேசலை. பைனாக்குலரை வச்சு அந்த மக்கள் சொன்னதை வச்சு என்ன செஞ்சார்ன்றதை நான் தேடி பார்க்குறேன். ஒன்றுமே இல்லை. அவர் இந்த தொகுதிக்கு வந்தாரா என்பதும் தெரியவே இல்லை அப்படின்னு பைனாக்குலரை வச்சு காமிச்சார். அது மிகப்பெரிய வைரல் ஆச்சு, உங்களுக்கு தெரியும். ஆக எங்களுக்கு சிறப்பான ஒரு வெற்றி இந்த தேர்தலில் எங்களுக்கு கிடைக்கும். நல்ல கேள்வி. கொஞ்சம் இருங்க, வெற்றி நல்ல கேள்வி. இருங்க தம்பி. அதான் இந்த கச்சத்தீவை பற்றி இன்னைக்கு பேசுறாங்கன்னா எல்லாம் தேர்தல் தான், தேர்தல் ஸ்டண்ட் தான். அது யார் பேசுனா? அண்ணாமலை நேற்று ஏதோ புதியதாக கண்டுபிடிச்சது மாதிரி அவன் யாரோ ஒருத்தர் எடுத்து கொடுத்துட்டாம்பளுக்கு, இவருக்கு அதை பற்றியே தெரியல. கச்சத்தீவை பற்றி என்ன நடந்தது என்ன என்பது தெரியல. பெரிய ஒரு பிரஸ் மீட் வச்சு பெரிய புதுசாக கண்டுபிடிச்சது மாதிரி ஒரு இதை அறிவிச்சார். எங்கள் அம்மா 26/2009 24/9/2006 24/9/2006 ஒரு கடிதம் எழுதினாங்க. அன்றைக்கு முதலமைச்சர் இருந்த கலைஞர் கருணாநிதி எந்த அளவில் இந்த கச்சத்தீவை மீட்டணும், எதுக்காக மீட்டணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி 24/7/2008 வழக்கு அதே மாதிரி பேசுனாங்க, அறிக்கை கொடுத்தாங்க. அப்புறம் 22/3/2009 ஒரு அறிக்கை கொடுத்து என்னென்ன நிலவரம், கச்சத்தீவினால நாம் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதும், அதே நேரத்தில் நம்முடைய முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவங்க நடந்த சட்டமன்ற தொடர் கூட்டத்தில் என்னன்னா மீனவர் பிரச்சனையை எழுப்பும்போது அப்போ என்ன சொன்னார்னா, மீனவர்கள் பேராசை பிடித்து சுவையான மீன் அந்த எல்கையை தாண்டி கிடைக்கிறது என்பதற்காக ஆசை பிடித்து மீன் பிடிக்க போகிறாங்க. அப்போ அவங்க கைது பண்ணாமல் சும்மாவாக இருப்பாங்க, துப்பாக்கியால் சுடாமல் பூவா போடுவாங்க அப்படின்னு பேசினார். இதை கண்டித்து நம்ம அம்மா அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்ல, இது குறித்து இந்த கச்சத்தீவை தாரை வார்க்கின்ற போது
அம்மா அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டாங்க, தாரை வார்த்ததை கண்டிச்சு. இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து மேற்கு வங்காளத்தில் பெருவாரி என்ற பகுதியே ஒரு தீவை வந்து அன்றைக்கு மத்திய அரசு வந்து நாடாளுமன்றத்தில் இரு அவையிலும் ஒப்புதல் இல்லாமல் தன்னிச்சையாக அந்த கிழக்கு வங்காள பாகிஸ்தான் அரசுக்கு ஒதுக்கீடு செய்தது. இந்த ஒதுக்கீடு செய்தது தவறு அப்படின்னு சொல்லி அந்த பெருவாரி பகுதியை கிழக்கு பாகிஸ்தானிலிருந்து மீண்டும் நம்முடைய இந்திய அரசோடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது எனக்கு இருந்த காங்கிரஸ் அரசானது அதை ஏற்க மறுத்தது. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த பெருவாரி பகுதி வந்து கொடுத்தது தவறு. எனவே அந்த பெருவாரியை எப்படி இந்திய எல்லைக்குள்ளேயே இருக்கோ, இந்தியாவுக்குள் கட்டுப்பட்டு இருக்கோ, அதே போன்று ஒரு நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி 74 நீங்கள் கச்சத்தீவை தாரை பார்க்கும்போது எந்த விதமான நடவடிக்கையும் கலைஞர் அன்னைக்கு எடுக்கலை. அன்னைக்கு அவர் தான் முதலமைச்சர். அதற்கு எதிர்ப்பாக ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்தலை, சட்டமன்றத்திலையும் கொடுக்கல. இதெல்லாம் நடந்த வரலாறு. இதெல்லாம் இந்த இது இருக்கு, உங்களுக்கு வேண்டாம் படித்து காமிக்கிறேன். இது நடந்து அப்பவும் அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி பெருவாரி பகுதியை எப்படி மீண்டும் நாம் பெற்றோமோ அதே மாதிரி கச்சத்தீவை பெற்றால்தான் தமிழக மீனவர்களுக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்கும், அவங்க போய் மீன் பிடிக்க முடியும், இது போன்ற அசம்பவங்கள் இருக்காது என்று. எனவே கலைஞர் கருணாநிதி அவருடைய இந்த பேச்சானது மிக கண்டிக்கத்தக்கது. எனவே இதை நான் கண்டிக்கிறேன் என்று சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் நம்ம எதிர்க்கட்சியாக இருந்ததுனால உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. இந்த வழக்கில் தான் அந்த கச்சத்தீவானது ராமநாதபுரம் சேதுபதிக்கு ஜமீனுக்கு சொந்தமானது, பல தீவுகளை கச்சத்தீவும் ஒன்று. எனவே அதை வரைபடத்தின் மூலமாக போட்டு காமிச்சு சர்வே நம்பரு எல்லாமே கொடுத்து அம்மா அவர்கள் நடவடிக்கை எடுத்தாங்க உச்ச நீதிமன்றம். அந்த வழக்கை கூட அரசாங்கம் அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசானது அதை தன்னுடைய வழக்காக ஏற்றுக்கொள்ள இவங்களும் செய்யலை. எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட வழக்கையும் உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு இருக்கு, நிலுவையில் இருக்கு. அது தொடுத்தவர் அம்மா. ஆக இதையெல்லாம் மறைத்து என்னமோ புதிதாக தேர்தலுக்காக இவங்க திமுக பொய் சொல்றாங்க அப்படின்னா, பாரதிய ஜனதா பயங்கரமான பொய்யை சொல்றாங்க. பாரதிய ஜனதா பயங்கரமாக பொய்யை சொல்றார். அதுவும் நம்முடைய அண்ணாமலை ஒருபடி மேலே போய் ஏதோ புதிதாக கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றார். சரி, நான் கேட்குறேன், மோடிஜி அவர்கள் 10 ஆண்டுகள் ஆகிடுச்சு பாரத பிரதமர் ஆகி. சரி, அதுக்கு முதல் வாஜ்பாய் இருந்தார். இதே வாஜ்பாயோடையும் காங்கிரஸ் கூட்டணியிலும் திமுக அங்கம் வைத்தது. அப்போ அந்த கச்சத்தீவை மீட்டெடுத்திருக்கலாம்ல. திமுகவுக்கும் அக்கறை இல்லை, இது காங்கிரஸுக்கும் அக்கறை இல்லை, பாரதிய ஜனதாவுக்கும் அக்கறை கிடையாது. சும்மா தேர்தலுக்காக மீனவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இது மாதிரி ஒரு வேஷம் போடுறாங்க, பொய்யான தகவலை சொல்கிறாங்க, நாடகம் ஆடுறாங்க. மீனவர்களுக்கு தெரியும், அந்த மீனவருடைய ஆதாரங்களை அவனுடைய மீன்பிடி காலங்களில் உதவி செய்தது, அந்த விசைப்படகு கொடுத்தது, அதே மாதிரி வலை கொடுத்தது, இதெல்லாம் புரட்சி தலைவி புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். எனவே மக்கள் மறக்க மாட்டார்கள். இன்றைக்கு மீனவர்கள் சமுதாய ஓட்டு பூரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்க போகுது என்பதற்காக இன்னைக்கு இரு கட்சிகளுமே இரு கூட்டணியுமே நாடகம் ஆடுகிறார்கள். இந்த நாடகம் வெகு தூரம் போகாது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.